மேகங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் மேலே அழகான நிலாவில் ஒரு சிறிய வெள்ளை முயல் வாழ்ந்தது. அதன் பெயர் மோமோ. ஒவ்வொரு இரவும் மோமோவுக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்தது. அது நிலாவில் இருக்கும் மந்திர விளக்குகளை ஏற்றிவிடும். அந்த விளக்குகள் வானத்தில் மிதந்து பூமிக்கு செல்லும். அவற்றின் ஒளி குழந்தைகளுக்கு இனிய கனவுகளை தரும். ஒவ்வொரு விளக்கும் ஒளிரும் போது குழந்தைகள் அமைதியாக தூங்குவார்கள். மோமோ தனது வேலையை மிகவும் விரும்பியது. ஆனால் ஒரு குளிர்ந்த இரவில் ஒரு விளக்கு திடீரென அணைந்து விட்டது. வானத்தில் ஒரு சிறிய இருள் தோன்றியது. ஐயோ என்று மோமோ கவலையுடன் சொன்னது. இந்த விளக்கு இல்லையெனில் ஒரு குழந்தைக்கு இன்று கெட்ட கனவு வரலாம். உடனே மோமோ தனது சிறிய ஒளிரும் பையை எடுத்துக்கொண்டு மேக ஸ்கூட்டரில் பறந்தது. பூஷ்! அது வெள்ளி மேகங்களையும் ஜொலிக்கும் நட்சத்திரங்களையும் கடந்து பறந்தது. சில நேரம் கழித்து வானத்தின் ஓரத்தில் அந்த விளக்கை கண்டது. அதன் அருகில் ஒரு சிறிய நட்சத்திர ஆவி சோகமாக அமர்ந்திருந்தது. எனக்கு பயமாக இருந்தது என்று அந்த நட்சத்திரம் மெதுவாக சொன்னது. அதனால் விளக்கு ஒளிரவில்லை. மோமோ மெதுவாக சிரித்தது. நீ தனியாக ஒளிர வேண்டியதில்லை. அது தனது சூடான துண்டை அந்த நட்சத்திரத்தை சுற்றி போர்த்தியது. பிறகு நிலவொளியை பயன்படுத்தி விளக்கை மீண்டும் ஏற்றியது. உடனே விளக்கு தங்க ஒளியில் பிரகாசித்தது. முழு வானமும் அழகாக ஜொலித்தது. பூமியில் இருந்த குழந்தைகள் இனிய கனவுகளுடன் அமைதியாக தூங்கினர். அந்த நாளிலிருந்து அந்த சிறிய நட்சத்திரமும் மோமோவுடன் சேர்ந்து ஒவ்வொரு இரவும் விளக்குகளை ஏற்ற உதவியது. உயரத்தில் நிலா மெதுவாக ஒளிர்ந்தது. அங்கே ஒரு சிறிய முயல் இன்னும் குழந்தைகளின் இனிய கனவுகளை காத்து கொண்டிருந்தது. ஒளிரும் நட்சத்திரம் கதை சொல்லும் நன்மை. சிறிய ஒளியும் ஒருவரின் இருளை நீக்க முடியும்.